வீடியோவில் ஒரு அருமையான ராகி சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக ஸ்பான்ஜியாக வந்திருந்தது. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்தது. இதில் நம்ம கொக்கோ பவுடர் அண்ட் இன்ஸ்டன்ட் காஃபி சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ராகியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது, ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட பைண்டிங்காக கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து பண்ணியிருக்கும். நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்காமல் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் மூடில் அடிச்சுட்டு ஈஸியாக இந்த கேக்கை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் பட்டரை லேசாக மெல்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஜாக்கரி பவுடர் 1 கப் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி சேர்த்துக்கோங்க. ப்ரூ, நெஸ்கஃபே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்ட் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 கப் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதை மூடிட்டு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கிறப்ப பேட்டர் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரும். பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. பைண்டிங் அப்போ தான் கொடுக்கும். இல்லாட்டி ராகி ஃப்ளவர் மட்டும் சேர்த்தோம்னாக்கா கேக்கு கொஞ்சம் கிராக் வரும், உடஞ்சி வரும். ஸோ கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு விஸ்கை வச்சு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் பேட்டர் ரொம்ப திக்காக வந்ததுன்னா இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. பாட்டமில் கீ இல்லாட்டினா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அது மேலேயும் கீயோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் உள்ள ஏர்லாம் ரிலீஸ் ஆகணும். ஸோ 2 வாட்டி இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓடிஜியில் டெம்பரேச்சர் 180 டிகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் மோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. டைமர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு ஓடிஜி நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓடிஜி 10 நிமிஷத்தில் ப்ரீஹீட் ஆகிடும். நம்ம கேக் டின்னை இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் மட்டும் 20 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்தில் கேக் இந்த மாதிரி நல்லா மேலே உப்பி வரும். 20 மினிட்ஸில் கேக் ரெடி ஆகிடும். வேணும்னா இடையில கொஞ்சமாக டூத் பிக் எடுத்துகிட்டு கேக் வெந்திருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ளஃபியாக மேலே நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். வீடியோவில் பார்த்தாலே தெரியும் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு. வீட்டில் என்ன சாக்லேட் சிரப் இருக்குதோ அது சிரப் மேலே கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் அப்படி இல்லைனா ஸ்ப்ரிங்கிள்ஸ் மேலே டெக்கரேஷனுக்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அருமையான ராகி சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். 10 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.